வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணித்த பின் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்ற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாக இந்த உலகத்திலேயே நாங்கள் மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு உறவு இருக்கும் என்றால் அது தாய் தந்தையர்கள் தான். இந்த உலகத்தில் நம்மளை யாராவது நேசிக்கிறதா இருந்தா நம்முடைய இளமை, நம்முடைய அழகு, நம்முடைய திறமை, ஏதோ நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பு, வசதி, பொருளாதாரம் ஏதாவது ஒன்றுக்காக நேசிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம யாருன்றே தெரியாம தாயின் கருவறையில உருவான உடனேயே நம்ம ஆம்பளையா பொம்பளையா கருப்பா வெள்ளையா சிவப்பா நல்லதா கெட்டதா எதுவா இருந்தாலும் அதை நேசிச்சு என் பிள்ளை பிள்ளை என்று தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் சுமந்த ஒரு அந்த காலகட்டத்தை நினைச்சு பாருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்துல ஆறுகிட்ட நான் நெருக்கமான தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதுக்கு உன்னுடைய தாய் என்றாங்க. பிறகு யார்? உன்னுடைய தாய் என்றாங்க. பிறகு யார் என்று கேட்டதுக்கு உன்னுடைய தாய் என்றாங்க. பிறகு உன்னுடைய தகப்பன் என்றாங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொன்ன கையோடு அடுத்ததாக சொன்னது பெற்றோர்களை கவனிக்க சொல்லித்தார். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அதே மாதிரி வஷ்குர்லி ஒலிவாலிதைக், எனக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு உன் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறான். அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு உறவு இந்த தாய் தந்தையர்கள். நமக்காக கண்ணீர் சிந்தி, நமக்காக கண் விழித்து, நமக்காக கஷ்டப்பட்டு, நமக்காக வியர்வை சிந்தி, நமக்காகவே சிந்திச்சு, நமக்காகவே வாழ்ந்து, நமக்காகவே செத்தவங்க. உழைச்சதெல்லாம் பிள்ளைகளுக்காக என்று தேடி தேடி சேர்த்து வச்சவங்க அவங்க. வெளியில கண்டிப்பு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இரக்கம் கடுமையாக இருக்கும். நமக்காக என்ன வேணுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய உறவு இந்த தாயின் தகப்பனும். உயிரோடு இருக்கும்போது பலர் அவங்கள மதிக்கிறதில்லை. மரணிச்சதுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நம்முடைய மனக்கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ணீர் சிந்துவோம். இதுக்கு பிறகு மரணித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பா அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களிடம் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்கள்ட்ட கடுமையான வார்த்தைகள் பேச வேண்டாம். வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையால் அவர்களிடம் பேசுங்கள்ங்கிறான். மரணிச்சிட்டாங்க. மரணிச்சதுக்கு பிறகு நாங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தொழுகை நடத்துறோம். குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்துறது. அப்ப குளிப்பாட்டுறோம், கபனிடுறோம், தொழுகை நடத்துறோம், நல்லடக்கம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யறது? ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா கத்தம் ஓதுவாங்க. 3 அங்கத்தம் 7 அங்கத்தம் 40 அங்கத்தம் வருஷ கத்தம் என்று ஓதுவாங்க. இது இந்துக்களுடைய கலாச்சாரத்திலிருந்து நம்மகிட்ட வந்த ஒன்று. எந்த ஒரு ஹதீதுகள்லையும் மார்க்கத்திலையும் அப்படி கிடையாது. அதாவது இந்துக்கள் தான் 3ஆம் நாள் நினைவஞ்சலி, 7ஆம் நாள் நினைவஞ்சலி, 30ஆம் நாள் நினைவஞ்சலி, வருடாந்த நினைவஞ்சலி என்று அந்த அஞ்சலி கொண்டாடுவாங்க. இதுல ஒரே ஒரு சேஞ்ச், 30 40 ஆக்கி இருக்கிறோம். மற்றதெல்லாம் அதே கொள்கை. எவனோ ஒருத்தன் உம்மா பேர் என்ன சொன்னீங்க, பாப்பா பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு துவா ஓதிட்டு போறான். அவனுக்கு பேரே தெரியாது, துவா கேட்கறான். ஏன் நம்ம காசு கொடுத்து தாய் தகப்பனுக்கு துவா கேட்க? நம்ம துவா கேட்க கூடாதா? அல்லாஹ் கிட்ட அரபியில தான் கேட்கணும் என்று ஏதாவது விதி இருக்குதா? நம்மளே மனசுருகி கேட்கணும். நம்ம அழுது கேட்கற மாதிரி எவனும் கேட்க மாட்டான். அவன் காசுக்கும் பிரியாணிக்கும் துவா கேட்பானே தவிர நமக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் அவனுக்கு இருக்காது. நம்ம எப்பவுமே துவா கேட்கணும். 3ஆம் நாள் 7ஆம் நாள் என்று இல்லை, எப்பவுமே துவா கேட்கணும். இந்த தொழுகை முடிச்சதுக்கு பிறகு, நல்லடக்கம் முடிச்சதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் முதல் விஷயம் கடன். அவர்கள் கொடுக்க வேண்டிய கடன் ஏதாவது இருந்து அந்த கடனை பார்த்து பார்த்து நிறைவேற்றணும். இந்த கடன் 2 வகை. மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடன், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடன் அப்படி என்று இருக்குது. என்னுடைய தகப்பனோ தாயோ, மரணித்த என்னுடைய தாய் அல்லது தகப்பன் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தார், அதை நிறைவேற்றல, நான் அதை நிறைவேற்றட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன் மிக ஏற்றமானது, நிறைவேற்றுங்கிறாங்க. ஒரு ஒலிகாரராக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கடனை நிறைவேற்றணும். அவங்க நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சையை நாங்க நிறைவேற்றணும். அந்த நேர்ச்சை ஹலாலான நேர்ச்சையாக இருக்க வேண்டும். ஷிர்கியத்தான நேர்ச்சைகள் ஒரு சிலர் அறியாம செஞ்சிருப்பாங்க. கபருக்கு விளக்கேற்றுவேன், கபருக்கு போர்வை போத்துவேன், இப்படி எல்லாம் நேர்ச்சை வச்சிருப்பாங்க. அதை நிறைவேற்றவே கூடாது. அவங்க உயிரோடு இருந்தாலும் கூடாது, தடுக்கணும். மரணிச்சாலும் நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் நேர்ச்சைகள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற நேர்ச்சைகள். அவங்க ஏதாவது மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு மாடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேர்ச்சை வச்சிருக்கிறாங்க, நிறைவேற்றல, மௌத்தாயிட்டாங்க, அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணும்.
அடுத்தது கொடுக்கல் வாங்கல், கடன். அந்த கடனை நாங்க நிறைவேற்றணும். அந்த கடன் என்கிறதுக்குள்ள பிடிக்க வேண்டிய நோன்பு பிடிக்காம இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நோய்வாய் தொடர்ந்து நோயில இருக்குதா இருந்தா அப்ப அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அந்த ஒவ்வொரு நோன்புக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். கடைசி வரையும் தீராத நோய் அப்படி என்று சொல்லும் போது ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான். ஆனா அவங்க நல்லா இருக்கும்போது பிடிக்க வேண்டிய நோன்பு, மாதவிலக்கு காரணமாக பிடிக்க வேண்டிய நோன்பு இருந்துச்சு, கல்லா செய்வோம் செய்யல, அல்லது விட்டு நோன்புகள் இருந்துச்சு செய்யணும் என்று செய்யல, அப்படி நோன்புகள் இருந்தால் அது எத்தனை நோன்பு அப்படின்னு பார்த்து பிள்ளைங்க நாங்க அந்த நோன்பை நிறைவேற்றணும். அப்ப கடனை நம்ம கொடுக்கிறோம். அடுத்தது அவங்க சொத்துக்களை சரியாக பிரிக்கணும். இன்னைக்கு பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பெற்றோர்கள் கையில இருக்கிறது இல்லை. இந்த சீதனம் என்கிற கடுமையான ஒரு கொடுமை வந்ததுக்கு பிறகு பிள்ளைகளுக்கெல்லாம், பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு போறாங்க. அது தாய் தகப்பன் செய்யக்கூடிய ஒரு தவறு. அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் அவங்க சொத்துக்களை அவங்க பேர்லயே வச்சுட்டு, நீங்க இந்த தவறு செய்யக்கூடாது, நான் இந்த தவறு செய்யக்கூடாது, என்னுடைய சொத்து என் பேர்ல தான் இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட இறக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. மார்க்க அறிவு இல்லாதவன் தான் அப்படி சொல்லுவான். என்னுடைய சொத்து என் பேர்ல இருக்கணும், ஏனென்றால் நான் மரணித்தா என் பிள்ளைகளுக்கு அது போகணும், சரியா போகணும், சரியாக கணக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது போகணும். என் பொண்டாட்டிக்கு போகும், என் மனைவி சொத்து மனைவி பேர்ல இருக்கும், அவ மௌத்தானத்துக்கு பிறகு புருஷனுக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த அனந்தர சொத்தை சரியாக பிரிக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல முடிச்சதுக்கு பிறகு, அவங்க நசீகத்துக்களை கொடுத்ததுக்கு பிறகு அனந்தர சொத்தை சரியாக பிரிக்கணும். நசீகத்து என்பது கூட மரணித்தவர்கள் மொத்த சொத்துல 1/3 மேல நசீகத்து செய்ய அனுமதி கிடையாது. மொத்த சொத்துல 1/3 தான் நசீகத்து செய்ய. எல்லா சொத்தையும் பள்ளிக்கு எழுதி வைக்கிறேன், எல்லா சொத்தையும் மதரசாவுக்கு கொடுக்குறேன், எல்லா சொத்தையும் என்னுடைய எந்த பிள்ளை கொடுக்குறேன்னு அவங்க சொன்னா கூட நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அது மார்க்கத்துக்கு முரணான நசீகத்து. அதாவது அனந்தர சொத்துங்கிறது அவ உரிமை கிடையாது, இது இறைவனுடைய சட்டம். என்னுடைய எல்லா சொத்தையும் நானே விரும்பினா கூட தர்மம் செய்ய முடியாது. அதுல 1/3 தான், மற்றதெல்லாம் என் பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் போக வேண்டிய சொத்து. அப்படி நாங்க நிறைவேற்றக்கூடாது. அந்த சொத்துல நசீகத்து 1/3 இருந்தால் நிறைவேற்றுறது. அவருக்காக தர்மங்கள் ஏதாவது செய்யலாம், அவர் சொத்திலேயே தர்மங்கள் செய்யலாம். கடனை கொடுக்கல் வாங்கல் முடிச்சிடலாம். கடன் இருந்தா கொடுக்கணும், அது எவ்வளவு இருந்தாலும் கடனை கொடுத்துடணும். அது மொத்த சொத்தும் போற அளவுக்கு கடன் இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்ப கடன் அது அவருடைய சொத்து இல்லை, அந்த கடனை கொடுத்துடணும். ஏன்னா கடன் என்கிறது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யுக்ஃபரு லி ஷஹீது குல்லு தன்பின் இல்ல தைன்ங்கறாங்க. ஷஹீதானவருக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாதுங்கிறாங்க. கடன்ங்கிறது யாருக்கும் மன்னிப்பு கிடையாது, அது அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எனவே அந்த கடனை கொடுத்துடணும். அப்போ மிச்சம் சொத்து இருந்தால் அனந்தர சொத்துக்களாக நம்ம அதை பிரிச்சு கொடுத்துடணும். அடுத்தது பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக நிலையான தர்மங்கள் செய்யலாம். அவங்களுக்காக நிலையான தர்மங்கள் பிள்ளைகள் செய்யலாம். அவங்க காசுல இருந்து பள்ளிக்கோ மதரசாக்களுக்கோ நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது நிலையான தர்மங்களை செய்யறதோ நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த நிலையான தர்மங்கள் செய்யற நேரம் தர்மம் பொதுவாக எல்லாம் செய்யலாம். மாடாரத்து கொடுக்கலாம், மாமிசத்தை கொடுக்கலாம், கறியை வாங்கி கொடுக்கலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம், அதெல்லாம் தர்மம் தான். ஆனா செய்யும் போது நம்ம லாபத்தோட செய்யணும். இல்லை, நிலையான தர்மம் செஞ்சோம்னா இருந்துகிட்டே இருக்க, நன்மை வந்துகிட்டே இருக்கு. அந்த பெற்றோர்களுக்காக நிலையான தர்மங்கள் செய்யறது. அடுத்தது துவா, பிரார்த்தனை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதமாத்த இப்னு ஆதம் இன்கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணிச்சிட்டான்டா 3 விஷயத்தை தவிர மத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டுருங்கிறாங்க. நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்னுடைய 3 விஷயம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும், மத்த எல்லாமே கட் ஆயிடும். ஒன்று சதக்கத்தின் ஜாரியா, நான் செஞ்ச நிலையான தர்மங்கள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இல்மின் யுன்தஃபா பிஹி, நான் கற்றுக் கொடுத்த நல்ல அறிவு மக்களிடத்தில் பரவ அந்த நன்மை எனக்கு வந்துகிட்டு இருக்கும். 3வது வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள், அது அதனுடைய எல்லா அமல்களும் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். நாங்க பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, சூரா அல் இஸ்ரா 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், இறைவா என்னை சிறு வயதில் எப்படியெல்லாம் இரக்கம் காட்டி என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்களோ அப்படி என்னுடைய பெற்றோர்களிடம் நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை ஐயா அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நாங்க அல்லாஹ்விடத்துல கையை நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம எப்பவுமே துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம். துவா கேட்கறது இது ஒரு
சடங்கு. நம்ம அது எப்பவுமே கேட்கணும். 3ஆம் நாள் 7ஆம் நாள் என்று இல்லை, எப்பவுமே நம்ம நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, தொழுகையில, அத்தஹியாத்துக்கு பிறகு, நம்ம சுஜூதுல, அல்லாஹ்விடத்துல நம்முடைய பெற்றோர்களுக்காக எப்பவுமே துஆ கேட்கிறோம். அவங்களுடைய கபரை கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு விசாலமாக்கியா அல்லாஹ், கபரை வெளிச்சமாக்கியா அல்லாஹ், அவர்களை கியாமத் நாள் வரை நிம்மதியாக தூங்கவே அல்லாஹ், அவர்களுக்கு சுவர்க்கத்து சோலையை கொடுத்துடியா அல்லாஹ், அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ். நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்களுக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கிற துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். அந்த துஆவை நம்ம கேட்டுருவோம். அடுத்தது, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த உறவுகளை எல்லாம் மதித்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் மதிக்க வேண்டும். அது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஒட்டகத்துல பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதர் இடையில வந்தோடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி அவர் தலப்பாவை கழட்டி அவர் தலை மேல போட்டு அவரை ஒட்டகத்துல ஏற்றி, ஐயா ஏறுங்கன்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போகும்போது கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்ற. அப்ப நபிகள் நான் சொல்ல, அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நெருக்கமானவர் கூட இப்ப இல்ல, அவர் பிள்ளைய மதிக்கிறார். அப்ப பெற்றோர்கள் யாரை மதிச்சாங்க, யார்கிட்ட நட்பு வச்சிருந்தாங்க, அந்த உறவுகளை நாங்க பேணுறது பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஹதீஜா நாயகி விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டதை வைத்து நான் ரோஷப்பட்டதை போன்று வேற யாரிலையும் நான் ரோஷப்படலை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி மரணித்ததுக்கு பின்னால ஏதாவது வீட்டுல ஒரு பிராணி அறுத்து கொஞ்சம் மாமிசம் கிடைச்சிருமாக இருந்தால் ஹதீஜா நாயுடைய தோழிகளுக்கு அதை அனுப்பி வைத்து கண்ணியப்படுத்துவாங்க. அவர் தோழிகளை கண்ணியப்படுத்துவாங்க. மரணித்த என்னுடைய மனைவியின் தோழியை கண்ணியப்படுத்துறாங்க. அப்ப மரணித்த பெற்றோர்கள், மரணித்த நம்முடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கறது, அவங்க நட்பு வச்சிருந்தவங்களுக்கு நாங்க அன்பளிப்புகள் கொடுக்கறது இருக்குது இல்லையா, இது மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டப்பட்ட உடனே பாஞ்சி உளுந்து எழும்பி அந்த கதவை திறக்கிறாங்க. ஏன்னா அந்த தட்டின விதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்தார்கள், இது நம்முடைய மனைவியின் சகோதரி அப்படின்னு. அப்படின்னு போய் ஹாலா பின்த் ஹுவைலித் அப்படி வராங்க. ஹாலாங்கிற பெண்மணி வராங்க. அவங்களுக்கு கதவை திறந்து கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி அவங்கள உபசரிக்கிறாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அதாவது அந்த குடும்பத்துல உள்ளவங்க இப்படித்தான் கதவு தட்டுவாங்க, அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மரணித்ததுக்கு பிறகு மரணித்தவர்களுடைய உறவுகளை மதிக்கிறாங்க. எனவே மரணித்த பெற்றோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அவங்க யாரை கண்ணியப்படுத்தினாங்க, யாரை பார்த்தாங்க கேட்டாங்களோ, யாரு நெருக்கமான உறவுக்காரர்களாக அவர்களுக்கு இருந்தார்களோ அதை நாம தொடர்ந்து பேணி கொண்டிருப்பது அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. எனவே அல்லாஹ் தஆலா நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய பெற்றோர்களுக்காக கையேந்தி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும், அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும், அவர்களுக்காக தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.